ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் போண்டா செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இன்றைக்கி மைதா வச்சு பண்ண போகிறோம். 200 கிராம் அளவுக்கு மைதா எடுத்துட்டேன். 150 கிராம் அளவுக்கு சுகர். இதை வந்து நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் பொடி, 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு. நம்ம சுகர் ஏதாவது இனிப்பு செய்யலாம், அதில் சுகர் சேர்த்துனா நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அந்த சுகர் வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சுகர் வந்து நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மாவோடு சேர்த்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் நான் மைதாவை சேர்த்துட்டேன். இப்போ இது கூட வந்து நம்ம சுகரை சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ரவை, இந்த ரவை வந்து நம்ம வறுக்காத ரவை தான், அப்படியே தான் சேர்த்துருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து பேக்கிங் சோடா. இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. தயிர் சேர்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மாவு எல்லாத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு எல்லாத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ரொம்ப புளிப்பாக இருக்கிற தயிர் சேர்க்காதீங்க, கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கிற தயிராக பார்த்து சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ திட்டமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் மாவு. இப்படி எடுத்து ஊற்றினா இந்த மாதிரி ஊற்றணும். இதுதான் அளவு. இது ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டுடலாம். ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் ஊறிட்டு அது திருப்பி கொஞ்சம் கெட்டியாகும். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி வேணுமா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே அடுப்பில் வந்து நம்ம வானல் வச்சுக்கலாம். இப்போ மாவு நம்ம மூடி வச்சு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. மாவு நல்லா கெட்டியாகவே இருக்குது. இப்போ பாருங்கள், நான் பக்கத்தில் கொஞ்சம் தண்ணியும் வச்சுட்டேன். அடுப்பில் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டுட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி போட்டுக்கலாம். அதில் அடுப்பு வந்து எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பு வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. போட்டதும் இதுமாதிரி கிண்டக்கூடாது, ஏன்னா அதுவே மேலே எழும்பி வரும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பிக்கலாம். இப்போ போட்டதும் அதுவே பாருங்கள் மேலே எழும்பி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு சைடாக திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பு வந்து ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது, ஏன்னா மேலே வந்து செவந்துடும், உள்ளே வந்து மாவு வேகாமல் இருக்கும். அதனால் வந்து அடுப்பு வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து போண்டா நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், இனிப்பு போண்டா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட எண்ணெயை இழுக்கல பாருங்கள். ஏன்னா நம்ம சேர்த்த மாவோடைய அளவு எல்லாமே சரியாக இருக்குது. ரவையும் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது வந்து எண்ணெய் அதிகமாக இழுக்காது. டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை மைதா வேணாம்னு நினைக்கிறவங்க கோதுமை மாவில் கூட இதே அளவில் செஞ்சு பாருங்கள். எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீனாட்சி விலாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க.